உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நீ போ ஈஸ்வர். பூஜா, அப்பா எனக்கு ஊட்டி போக பிடிக்கலப்பா. நான் அதே ஸ்கூல்ல இங்கேயே படிக்கிறேன்ப்பா. நான் ஊட்டிக்கு போலப்பா. உன்னை யார் இப்ப ஊட்டிக்கு போக சொன்னது? அம்மா பாட்டி எல்லாரும் ஊட்டிக்கு போக சொல்றாங்க. அங்க படிக்க சொல்றாங்க. அதனால டிசி வாங்குறதுக்காக அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. இத பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அப்பா நான் முடிவு பண்ண நீ எந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு. நீ ஊட்டி ஹாஸ்டலுக்குலாம் போக வேண்டாம், சரியா? என்ன அநியாயம் ஈஸ்வர். உன் குழந்தை உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக குழந்தை படிப்பை கெடுத்து ஊட்டிக்கு அனுப்புவாங்களா? இதெல்லாம் உங்க குடும்பத்துல மட்டும்தான் நடக்கும். எனக்கு எதுக்கு வம்பு? நீயாச்சு உன் குழந்தையாச்சு. அத்தை, ஒரு நிமிஷம். பூஜா, உனக்கு என்ன ஊட்டிக்கு போக வேணாம் அவ்வளவுதானே? இங்க பாரு பூஜா, நீ என்னோட நம்ம வீட்டுக்கு வந்துடு. நீ இங்க இருந்தா தானே உன்னை ஊட்டிக்கு போய் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நீ இங்க இருக்க வேண்டாம். நீ என் கூட வந்துட்டா இவங்களால எதுவுமே சொல்ல முடியாது, சரியா? நானும் உன்னை விட்டு பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது. நான் உன் கூடவே இருக்கேன், சரியா? சரிப்பா, நான் உங்க கூட வந்துறேன்ப்பா. என்ன கூட்டி போயிருங்கப்பா. சரி வா. அவர் கூட போறீங்க. பூஜா, பூஜா, பூஜா. என்ன? அவர் கூட்ட போக கூடாதுன்னு சொன்னேன்லம்மா. நான் அப்பா கூட தான் போவேன். பூஜா, நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இங்க இருந்தா ஊருக்கு அனுப்பிடுவீங்க. ஐயோ பூஜா, நான் சொல்றத கேளு பூஜா. அத்தை. பூஜா கண்ணா, என்னடா பாட்டி சொல்றது கேளுமா. நீ அங்கெல்லாம் போக கூடாது. போகாதடா. கேட்க மாட்டேன் பாட்டி. நான் அப்பா கூட தான் போவேன். நீங்க என்ன விடுங்க. அப்பா போலாம்ப்பா. நான் பேசுறேன். இருங்க. போகாத பூஜா. பூஜா, பூஜா இங்க வா. பூஜா, பூஜா இங்க பாருடா. உனக்கு ஊட்டிக்கு போக விருப்பம் இல்லனா நீ போக வேண்டாம். நீ இங்கே படி. டிசி வாங்க வேண்டான்னு நான் பாட்டி கிட்ட சொல்றேன். ஓகே? ப்ளீஸ் டா, போகாதடா. ப்ளீஸ் டா. நீ உங்க அம்மா கூட தான் இருக்கணும் பூஜா. சொல்ல கேளு பூஜா. நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க. இல்ல, நான் இங்க இருக்க மாட்டேன். நான் எங்க அப்பா கூட போறேன். பூஜா, பூஜா, அம்மா கிட்ட வா. இந்த சின்ன குழந்தை கூட உன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாளே, அப்புறம் ஈஸ்வர் மட்டும் எப்படி உன் பேச்ச கேப்பா? உன்னோட உண்மையான முகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. என்ன உண்மையான முகம்? உன்னோட உண்மையான முகம் எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? இந்த பாரு, எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்ட உன்னை கொன்றுவேன் பாத்துக்க. சும்மா இருங்க, நீங்களும் சண்டை போடாதீங்க. அமைதியா இருக்க சொல்லு. நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஆளாளுக்கு மறந்துகிட்டு இருக்கீங்க. இத பாரு, பூஜாவோட அப்பா இந்த மிரட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. வயசு 10 ஆயிடுச்சுல, இவன் என் கூட தானே இருக்கணும்ன்றா. நீங்க எதுக்காக எல்லாரும் தடுக்கிறீங்க? டேய் ஈஸ்வர், ஈஸ்வர், நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. பாவண்ட லட்சுமி தாங்க மாட்டா. இத பார், அவ குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு போகாதடா. தப்புடா, அது செய்யாத. என் பேச்ச கேளுப்பா. ஏன் நான் ஏன் உங்க பேச்ச கேட்கணும்? நீங்க எல்லாரும் என் பேச்ச கேட்டீங்களா? எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துனீங்க. நானும் உங்க பேச்செல்லாம் கேட்கறதா இல்ல.
என்ன விடுங்க சொல்லிட்டேன். பூஜா வண்டியில ஏறு. வா. ஏய், பூஜா, ஏய், பூஜா, விடு, பூஜா, வண்டியில ஏறு. ஏறுன்றல, ஏறு. ஏய், உள்ள போ. ஏய், விடுங்கடா. விடுங்கடா. ஏய், என்னடா? என் பொண்ணை கூட்டி போறதுக்கு எனக்கு அனுமதி இல்லையா? ஏய், விடுங்கடா. 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 என்ன பொண்ணை கூட்டிட்டு போறீங்க? என் பொண்ணை நான் கூட்டி போறேன். இல்ல மாமா. ஏய் சிவசங்கரி, அநியாயமா பெத்த தாய்கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு போறியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நீதான் என்ன நல்லாவே இருக்க விடலையே சரஸ்வதி. உன் வீட்டு குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு போறேன்னு என்ன குறை சொல்றியே? நானும் என் குழந்தைய இழந்து எப்படியெல்லாம் தவிச்சிருப்பேன். உனக்கெல்லாம் மனசாட்சியை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்ல. ஏய், நேடி எங்க அம்மாவை எடுத்து போயிடுறா. ஏய், விடுடா. விடுடா அவனை. அப்பா, ஏன்டா இப்படி சண்டை போட்டுருக்கீங்க? டேய், இப்ப என்ன உன் புள்ளைய கூட்டி போகணும்ல? போய் தொலைடா. என்னப்பா இவன் கிட்ட போய் இப்படி அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க யாருக்கும் மரியாதை கிடையாது. போடா. வழி உங்க ஒழுங்கா போயிடு. வாங்க அத்தை. ஏய், நீ ஏன் என்ன நிக்கிற? கிளம்பு. அக்கா, நீங்க நீ வாங்க. வாமா. அக்கா, பாத்துக்கலாம் வாமா. நீ வா. ஏய், எல்லாம் உன்னால தாண்டி. நீ வாமா. வா. வாங்கறல. வா. அக்கா, சொன்னதை வாங்க. ஐயோ, வண்டி எடுக்கிறா. தள்ளி நில்லுங்க. பூஜா பூஜா ஐயோ என் குழந்தைய விட்டு போறா. ஐயோ ஐயோ, அக்கா, ஐயோ, அழாதீங்க என் அக்கா. குழந்தைய விட்டு போறா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என் பூஜா போறாளே. அக்கா, அழாதீங்க அக்கா. பூஜா போறா. அத்தை, என் குழந்தை போறா. அண்ணி, 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 பாருங்க அண்ணி. அக்கா, என்னக்கா? அக்கா, அண்ணி, பாருங்க அண்ணி. அண்ணி, அண்ணி, பாருங்க. இங்க என்னாச்சு? ஆம்புலன்ஸ்க்கா இதோ பண்றேன். ஹலோ. டாக்டர், இப்ப எப்படி இருக்கா? ஒன்னும் பெருசா பிரச்சனை இல்லைல்ல? இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. கொஞ்சம் பிபி அதிகமாயிடுச்சு. இன்ஜெக்ஷன் போட்டதில் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இருந்தாலும் பல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கு. இதுக்கு முன்னால் இவங்களுக்கு பிபி இருந்திருக்கா? பிபி எனக்கு தெரிஞ்சு இல்ல டாக்டர், இல்ல. அப்படியா? அதிகமாக டென்ஷன் ஆகுறது, இல்லைன்னா அதிக மன உளைச்சல்னால தூங்காமல் இருக்கிறது, இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கலாம். அதனால டெம்பரவரியா பிபி ரைஸ் ஆயிருக்கு. ஆமா டாக்டர், கொஞ்ச நாளாவே மன உளைச்சல்ல தான் இருக்கா. இவ புருஷனுக்கும் இவளுக்கும் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு.